கேப்டனுடைய பென்ஷன் தொகை 15,000 நாம அப்ளை பண்ணி வாங்குறோம் அப்படின்னு புதுசா ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க பிரஸ் பீப்புள். இது புரியாம செய்தி வெளியிடுறாங்க. அதுக்கான விளக்கத்தை இப்ப நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த விளக்கம் என்னன்னா, கேப்டன் அவர்கள் எம்எல்ஏவா இருந்தப்போ அவருக்கு சம்பளம் கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க, சரிங்களா? அவர் மறைவுக்கு பிறகு அந்த பென்ஷன் தொகை வருகிறது. நான் என்ன சொல்றேன், இந்த கேப்டனை எம்எல்ஏ ஆக்கியதும் எதிர்கட்சி தலைவர் ஆக்கியதும் மக்கள். யார் ஆட்சியில இருக்கா அவங்க கடமை அது, சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், தலைவருக்கு மக்கள் கொடுத்த அந்த சன்மானம், அந்த 15,000 வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க? உண்மை. அப்படி இதை இட்டுக்கட்டி பேசுபவர்கள், இதுவரைக்கும் கேப்டன் எவ்வளவோ நல்ல திட்ட உதவிகள் செய்றீங்க, அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. சரி, கேப்டன் மறைவுக்கு பிறகு 1.5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் தலைமை அலுவலகத்துல தினந்தோறும் 3,000ல இருந்து 4,000 பேருக்கு உணவு அளிக்கிறீங்க, அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இந்த பிறந்த நாள் தலைவர் சொன்ன அதே வழியில லட்சக்கணக்கான ரூபாய் உதவி வழங்கி இருக்கிறோம். எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு வழங்கி இருக்கோம். தமிழ் சங்கத்திற்கு இது வரைக்கும் ஆட்சியில போய் கவர்மெண்ட்ல ஆட்சியில உட்கார்ந்தவங்க கூட டெல்லி தமிழ் சங்கத்துக்கு தந்தது கிடையாது. தமிழ் தமிழ் என்று பேசுபவர்கள் கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான். எம்பிக்களாக டெல்லிக்கு போனவங்க கூட ₹1 தமிழ் சங்கத்துக்கு கொடுக்கல. நாங்க தலைவர் எங்களுக்கு சொன்னது பிரகாரம் தமிழ் சங்கத்துக்கு 1 லட்சம் படிப்பு உதவிக்கு கொடுத்தோம். அது எவ்வளவு பேருக்கு உதவியா இருக்கு. இதையெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அந்த 15,000 ஏன் வாங்குறாங்க? நான் ஒண்ணு சொல்றேங்க, இது இன்னைக்கு இல்ல, கேப்டன் மறைந்ததுல இருந்து வருதுங்க. 1 வருஷம் கழிச்சு இப்ப ஏன் அதை பூதாகரமாக்குறாங்கன்னு தெரியல. அந்த கேப்டனுக்கு மக்கள் கொடுத்த அந்த சம்பள காசு வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதன் மூலம் பல்வேறு ஏழை மக்களுக்கு எங்களால உதவி செய்ய முடியும். அதனால புரியாம தெரியாம யாரும் தவறாக ஒரு செய்தியை பரப்ப வேண்டாம் நான் சொல்றேன். அதனால 15,000 ஒரு காசான்றீங்க, உண்மைதான். ஆனா அந்த 15,000 ஒரு 5 குடும்பத்திற்கு, ஏழை மக்களுக்கு போய் சேரும். மக்கள் கொடுத்த காசு அது கேப்டனுக்கு, மக்களுக்கே போய் சேரட்டும்னு நான் சொல்றேங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.